ஜக்காத்தை செய்வார்கள் அப்படிங்குது குரான். அமல் கொடுப்பார்கள் இல்லை, வேலையை போட்டு எழுதி போட்டாங்கல்ல, இவ்வளவு ஜக்காத்து கொடுத்துருக்கோம், இது பண்ணிருக்கோம்னு. ஆனா அவர் செய்தியை சொன்னாரு, உங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தது போக மீதி எங்கள்கிட்ட கொடுங்கன்னு கேட்போம் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல ஃபாயில் அப்படிங்கிறதுக்கு இது கொஞ்சம் விளக்கம் சொல்லி ஆகணும். ஜக்காத்தை கொடுப்பார்கள் நல்லா சொல்ல, ஜக்காத்தை செய்வார்கள்ங்கிறான். ஃபஅல அப்படின்னா தே ஆர் டூயிங்னு அர்த்தம். ஒன்ன செய்யறது. எப்படி செய்யறது? ஜக்காத்து எவ்வளவுன்னு கனெக்ட் பண்ணணும், முறையான ஆளுகளை தேடணும், அவர் கையில கொண்டு போய் கொடுக்கணும். அது ஒரு இபாதத்து. கொடுக்கும் போது எப்படி இருக்கணும்? சந்தோஷமா கொடுக்கணும். அந்த ஜக்காத்தை கொடுக்கும் போது நிறைவா கொடுக்கணும். 1 கோடி ரூபா அல்லாஹ் எனக்கு தந்தான், அதுல 2.5% தான் கொடுக்க சொன்னான், அதனால நான் கொடுக்கிறேன்னு கொடுத்தா அந்த 1 கோடி சத்தியமா 2 கோடி ஆகும். 1 கோடி 2 கோடி ஆகும். அப்ப 2 கோடி 4 கோடி இல்ல, 2 கோடி 8 கோடி ஆகும். 8 கோடி 800 கோடி ஆகும். நான் சொல்றது விளங்குதா கணக்கு? 1 2 2 4 8 800 அப்படித்தான் கணக்கு. ஏன்னா நான் சொல்லல, குரான் சொல்லுகிறது. அவர்கள் கொடுத்தால் வருத்தப்பட்டு கொண்டே கொடுப்பார்கள். வலா யஅதூன ஸலாத்த இல்லா வஹும் குஸாலா வலா யுன்ஃபிகூனஹா இல்லா வஹும் காரிஹூன் அல்லாஹ் சொல்றான். கொடுக்கும் போது வலிச்சு கொடுத்தன்னா கொடுக்காத. ஏன்னு கேட்டா அந்த காசு ரிட்டர்ன் வராது, நோயா வரும், சிரமமா வரும். ஏன்னா அவ்வளவு பேர் 1 கோடி ரூபா காசு கொடுத்துருக்கான், ஒரு 1 லட்சம் ரூபா எடுத்து அல்லாஹ்க்குன்னு ஜக்காத்து கொடுக்கும் போது ஃபாயில் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா தேடணும், நோட்டு போட்டு எழுதணும். மனைவிக்கு எவ்வளவு ஜக்காத்துன்னு எழுதணும். சும்மா இந்த கோயம்புத்தூர்ல ஜக்காத்து சேலைன்னு ஒன்று விற்கிறான், ஒரு தடவை அலசிட்டு எடுத்தா பாதி சேலை தான் கையில் வரும், மீதி பூரா தண்ணியில போயிடும். அவனே போட்டு விற்கிறான் ஜக்காத்து சேலைகள். அப்ப முஸ்லீமினுடைய எண்ணத்தை எப்படி பிரதிபலிச்சிருக்கான் பாருங்க. சரி, ஒருத்தன் எல்லாம் சேலையா வாங்கி ஒருத்தி கொடுத்துட்டான், அதை சாப்பிட்டு பொழைச்சுக்குவாள்ல அவ. எங்க சேலையை சாப்பிடலாம்ல? சாப்பிட முடியுமா சேலைய? எப்படி சாப்பிட முடியும்? சேலையா வாங்கி கொடுக்கறது, சட்டையா வாங்கி கொடுக்க, அதை வச்சு என்ன செய்ய? இவங்க ஒரு அழகான வேலையை செஞ்சிருக்காங்க. ஜக்காத்து அப்படிங்கிறது ஒருத்தனை ஏழையாக்குறதல்ல, அவனுக்கு கொடுக்கறதல்ல, கொடுக்க வைக்கிறது, பணக்காரனாக்குறது. ஒருத்தருக்கு தேவை, ஒரு தொழில் செஞ்சா ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்தா அவர் தொழில் செஞ்சு பொழைச்சுக்குவார்னா 1 லட்சம் ரூபாயை கொடுக்கறது தான் ஜக்காத்து. இந்த 10 ரூபா 20 ரூபா இப்படி இது அது சதக்காக்கள். ஜக்காத்துங்கிறது சிஸ்டமைஸ்டு. இதை ரசூல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் வாழ்ந்த காலத்திலேயே எல்லாரும் காசு வச்சிருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க, எங்க ஜக்காத்தை யாரும் சொல்ல யார்கிட்ட கொடுக்கறதுன்னு. இந்த ஊர்ல யாருமே இல்லையா, அப்ப பக்கத்து ஊர்ல கொண்டு போய் கொடுங்கன்னாங்க. ஒரு ஊரையே பணக்காரர்களாக மாற்றி காண்பித்தவர்கள் பெருமானார். உமர் ரலியல்லாஹு தஆலா ஜக்காத்தை கொடுக்க முடியாம அங்க கொண்டு போய் இங்க போய் கடைசியில குழியை தோண்டி புதடான்னா. நான் சொல்றது விளங்குதா? ஏன்னா ஜக்காத்து வாங்குற ஆள் அதுக்கு தகுதியோடு இருக்கணும். எல்லாரும் காசு வச்சிருக்கான், எல்லார்ட்டையும் 10 கோடி ரூபா இருக்கு. இப்போ எவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது? ஜக்காத்தை யார்ட்டையும் கொடுக்க முடியாது. யாரெல்லாம் நாங்களும் தேடி தேடி பார்த்தேன், இல்லை, குழியை தோண்டு ஜக்காத்தை உள்ள போட்டு போத, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு செய்தியை சொல்லிவிட்டு ஒரு கூட்டத்தையும் உருவாக்கி காமிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப பணக்கார கூட்டம் யப்ன ஆதம் அன்ஃபிக் யுன்ஃபக் அலைக். ஹதீஸ்ல வருது, நீ காசை செலவு பண்ணா உனக்கு காசு வரும். ஜக்காத்தை கொடுத்தா அல்லாஹ் உடனே தூக்கி 10 மடங்கு உன் முகரையில் எரிஞ்சிருவான். கொடுக்கறதே இல்லை, நாங்க சேர்த்து வைக்கிறோம்னா இருக்கிற காசு போகுது, நோய் வருது. தாவு மரதா கும்பிஸ் சதகாத். இன்னும் அரபு நாடுகளில் உண்டு, யாருக்காவது ஜுரம்னா 10 மூட்டையை கொண்டு போய் அரிசியை உடனே சதக்கா கொடுத்துருவான். 4 ஏழைகளை கூப்பிட்டு காசை கொடுத்துட்டு தான் டாக்டர்கிட்டே போவான். டாக்டர் பார்த்த உடனே சொல்லுவானே, ஒண்ணுமே இல்லையே, நல்லா இருக்காரன்றுவான். எங்க ரசூல்லா சொன்னாங்க, நோய்களை சதக்காக்களை கொண்டு நிவாரணம் தேடிக்கொள்ளுங்கள். அப்ப காசுக்கும் இதுக்கும் தொடர்புண்டு. இந்த இடத்துல ஃபாயில் அப்படின்னு அல்லாஹ் சொல்றதை கொண்டு கணக்கு போட்டு எழுதணும். என் ஒய்ஃப்கிட்ட எத்தனை கிராம் தங்கம் இருக்கு, என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி அதுக்கு எவ்வளவு 2.5% வருதுன்னு கணக்கு வச்சுக்கிட்டு அதை ஜக்காத்தா கொடுக்கணும். யார் தகுதியை அவருக்கு கொடுக்கணும். முதல்ல சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணும் அந்த காசை எடுத்து. நம்ம தெருல இருக்கக்கூடிய தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? அவங்க தேவை எதை கொண்டு நிறைவடையுமோ அவ்வளவு கொடுக்கணும். 100 ரூபா 200 ரூபா. வருஷமா அவனை பிச்சைக்காரனாவே வச்சிருக்கிறதுக்கு பேர் ஜக்காத்து இல்லை, பணக்காரனை ஆக்குறதுக்கு பேர் தான் ஜக்காத்து. ஏன்னா இதை நான் சொல்லல, பெருமானார் சொல்லி விட்டுட்டு போனாங்க. ஃபாயில் அப்படி. இன்னும் இதுக்கு விளக்கம் சொல்லணும், இதோட நிப்பாட்டிக்கிறேன். ஜக்காத்தை கொடுத்து பழகணும். இன்னையிலிருந்து ஆரம்பிக்கணும். என் ஜக்காத்தை நான் எழுதி வைத்து நான் கொடுப்பேன். சார்
எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை பணக்காரர்களாக தவிர மரணமடைய வைக்க மாட்டான். செல்வந்தர்களாக இருப்பீங்க, காசு வந்துகிட்டே இருக்கும் கையில. நான் பொய் சொல்லல, நீங்க மட்டும் கொடுத்து பாருங்க, மரணம் வரை உங்க கையில காசு என்னைக்கு சம்பாதிக்க அல்லாஹ் ஆரம்பிச்சு வேலைக்கு போனீங்களோ, நீங்கள் மரணம் அடைகிற வரை உங்க கையில கெத்த கெத்தையா காசு வந்துகிட்டு இருக்கும். அப்படித்தான் மரணம் அடைவீங்க. அதனால மூணாவது விஷயம் ஜக்காத்தை கொடுப்பது.